இயற்கை எழில் மிகுந்த வால்பாறை பற்றி பார்க்கலாமா வாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா சேலத்துலேருந்து பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை தாங்க இப்போ நம்ம ஏற போகிறோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கேருந்து நம்ம பாஸ் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு, இந்த 50 கிலோமீட்டர் நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வெளியேந்து அப்போ தான் கிளாரிட்டி கிடைக்கும். இதாங்க வால்பாறையுடைய சோலையார், நீர்வளத்துறை சோலையாரான நம்ம இங்கேருந்து ஒரு வால்பாறைலேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இதான் சோலையார் டேமு. பின்வழி தண்ணி எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். வால்பாறையுடைய சோலையார் டேமு, அங்கேருந்து பின்னாடி இருக்க தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் யானைகள் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்கக்கூடிய பேக்கில் பொடைக்காவழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஏற்கனவே ஒரு சிறுத்தை பதுங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒன்றும் பார்க்கல. ஆனால் இந்த ரூம் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இது நண்பருடைய ரூமு. அதோடைய ஃபுல் வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நான் உள்ளே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கல்லு தான்டா யுரேனஸ் கல். பெயிண்ட் அடிக்காம இருந்தது யுரேனஸ் கல் வச்சு சரி. அவங்களுக்கு தெரியும் பவுல்ரட் வக்கீல் சாரா அங்கப்பா வால்பாறையில் உள்ள சோலையார் அணை பூங்கா இதுதாங்க. இந்த அணை பூங்காவுடைய உள் என்ட்ரியில் இன்றைக்கி சண்டே க்ளோஸ் பண்ணியிருக்கு. என்னான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம டிக்கெட் கவுண்டர்லாம் இன்றைக்கி சண்டே எதுவும் ஒன்றும் லீவாகிட்ருக்கு. இருந்தாலும் அது உள்ளே இருக்கிற வியூ எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30 மணி. இருந்தாலும் ஏதாவது ஒரு யானைகள் வருமாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வரும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஏரியாலாம் யானைகள் வரக்கூடிய பகுதி தான். தண்ணி நீர்வரத்து அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் உள்ளே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற உள்ளூர் இங்கேயே வாழக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம பேட்டி எடுத்தோம். அந்த விலங்குனால் அவர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நீங்களே கேளுங்க. உள்ளே போனோன்னே ஒரு லாக்கானோடனே புளிக்கு வெளியே வர முடியல. என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஆளுகள்லாம் போய் பார்த்து பிடிச்சி பார்க்கும்போது புளி உள்ளே இருக்குது. இப்போ பார்சல்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர வச்சு இன்ஜெக்ஷன் போட்டு எப்படி வெளியே எடுத்தான்னு தெரியல. அப்படிங்களா? ஆனால் அவர் ஃபாரஸ்ட்டில் வேலை செய்கிற பையன்களை போயிடுச்சு. இந்த மேலேயும் ஒன்று இப்போ பதுங்கி இருக்குது அப்படின்னாங்க. பதுங்கி இருக்குன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பார்க்க முடியாது. ஆமாம், நமக்கு டைமிங் வேணும், லக்கும் வேணும். நமக்கு டைமிங் நல்லா இருந்தால் எல்லாமே நேரில் பார்க்கணும். டைமிங் வேணும், பார்க்க முடியாது. அதான் சொன்னாங்க அவங்க அந்த அக்கா. ஒரு சிறுத்தெல்லாம் ஒரு மாதிரி நேற்று வரும். நைட் டைமில் நாய் கோழி அந்த மாதிரிலாம் பிடிச்சி போகும். ஆனால் மனுஷல்ல கரடியே வருது. கரடி வருதுங்க. கரடியே வருது. கரடி நீங்கள் எலிஃபென்ட், கரடி, சிறுத்தை, மயில் எல்லா முறையும் இருக்குது. புலி எல்லாமே ரெண்டும், புலி வேற சிறுத்தை வேற. அதான் அந்த சிறுத்தை நாய்களை மட்டும், நாய் கோழி சின்ன உருவங்க. புலி அப்படி இல்லை, எல்லாத்தையும் பிடிக்கும். மனுஷனை பிடிக்கும். சிறுத்தை பிடிக்காது அப்படின்னாங்க. எதிர்பாராத விதத்தில் போய் முட்டினா தான் பிடிக்காது. இல்லாட்டி அது ஒதுக்கி போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கரடி மட்டும்தான் பிரச்சனை. கரடி
கரடி வந்து நம்ம பன்னி கரடி இருக்குல்ல, பன்னி மாதிரி. ஆமா, அந்த காட்டு கரடி- பண்ணி, காட்டு பண்ணி. காட்டு பண்ணி. ஆமா. அது நீங்க பாசாம போயிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி வந்தா பின்னாடி தான் வந்து நம்மளை பிடிச்சி வரும். ஓ, மனுஷங்க இப்போ நம்ம எப்படி மனுஷங்க போட்டு கேட்ச் பண்றோம் அந்த மாதிரி. அந்த மாதிரி பிடிச்சிக்கும் அது. பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு பலம் இருக்கா அதுக்கு பிடிக்கிறதுக்கு? ஆமா. இதெல்லாம் நம்ம யாரை பிடிச்சாலும் பலம் இருக்கா, நம்ம எலும்பெல்லாம் டக்கு டக்குன்னு உடம்பு அதுக்கு அப்படி நல்லா பலம் இருக்கும். நல்ல காட்டுல கிளம்பி வகையில் இதெல்லாம் சாப்பிடுங்க, நல்ல பலம் இருக்கும். கட்டி போட்டு ஓ, உங்களாலே என்னாலேயோ அல்லது நல்லா வீரனாலே தூக்கி போட முடியாது, யாரையாது அசால்ட்டாக தூக்கி போட்டு இந்த மண்ணுக்குள்ள தேவைப்பட்டு அதை பிடிக்கிறது. ம். நீங்க பார்த்தது இல்லைங்களா எங்களுக்கு ஏதாவது? நான் எல்லாமே பார்த்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் வராது, கிட்ட இது வராது, அது பாட்டுக்கு வரல இது வரைக்கும். வரலன்னா நான் இந்த நீங்கள் வந்தீங்களா ஓல்டு இந்த வாய்ப்பாடு நீங்கள், ஆமாம். அப்போ அங்கேருந்து ஒரு நாள் நைட்டு வந்துருக்கீங்க. பைக்கில் தான் வந்தேன், ஊருக்கு போயிட்டு வந்து நான் என்றைக்கும் பைக் கொண்டு போக மாட்டேன். எனக்கு பஸ்ஸுக்கு இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேரமாக வீட்டுக்கு வந்தவங்க பார்த்து வந்தேன். அப்போ நாங்கள் அந்த ஃப்ரெண்டில் வரும்போதுங்க அந்த சிறுத்தை வந்து வேலைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கு. இது பக்கத்தில் அந்த ஓரத்தில் சைடில் உட்காந்துருக்கு. நான் வந்து நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்துட்டேன். இது நான் பார்க்கவே இல்லை, வண்டி லைட்டு தெரியும் இல்லை எனக்கு. கரெக்டாக அது வந்து நானும் வண்டி கிராஸ் பண்ணுறேன், அதுவும் ரோட்டை தாவுது. அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் சிறுத்தருக்குன்னு எனக்கே தெரியும். தாவிடுச்சு, ஆனால் எம்எல்ஏ டச் ஆகும். வண்டி விட்டு தாவி அங்கிட்டு போயிடுச்சு. நான் சென்டரில் போயிட்டு இருக்கேன், இவங்க தாவி அங்கே போயிடுச்சு. எனக்கு எம்எல்ஏ ஒன்றும் டச் ஆகும். நல்ல வேலை நிறுத்தி அன்றைக்கே செத்துருக்கேன். நான் சிறுத்தை அடிக்கடி செத்துருக்கேன். நிறைய மிருகங்கள் இருக்குங்க, எல்லாம் நம்ம எப்படி அதே போல தான் இருக்கும். இன்னைக்கு சாகலை விதி விவசாயம் வந்துட்டோம், அது என்னைக்குமே ஒன்று. ஆமாம், நடு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கு, போலீஸ்காரர் அங்கேருந்து நடந்து வந்துருக்கு காலையில். என்னடா யானை அப்படி அவர் நினைச்சாரு வளப்பானதான் வந்துட்டு இருக்காரு. புதுசாக வந்த போலீஸ்காரர் கோயம்புத்தூர் வளப்பானதான் யாரோ பத்திட்டு வரானாட்டுக்கு அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா காட்டான ஓடுறாரு, ஓட்டம். அவருக்கு எப்படி தெரிஞ்சா? துரத்தவும் ஓடி இருக்காரு. நல்லவேளை ஓடி போய் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டாரு. புதுசா வந்தவருங்க, அவருக்கு யானைக்கு வந்து பழக்கம் இருக்காது. யானைக்கு நடந்து வருங்க, அவருக்கே வளப்பானதான் நடத்தி கூட்டிட்டு வராங்க. ஒரு மாதிரி இருக்குதானுங்க, தெரியல. தெரியாது, இருக்குல தெரியாது. அப்புறம் அது சத்தம் போடும்போது அவரு பறந்துட்டாரு. அப்படிதான் ஒருத்தர் எங்க ரிசார்ட்ல இருந்தவர் சொன்னாரு, ஆட்டோ கிட்ட போயிட்டோமா, அது ஒரு சவுண்டு விட்டுச்சு, வேற ஒரு வாரம் காய்ச்சல்ல படுத்திருந்தோமோ, அப்படி ஒரு சவுண்டு கிட்ட அப்படின்னு. அதுவும் சொன்னா புரிஞ்சுக்குங்க, அதுவும் சொன்னாலாம் புரிஞ்சுக்கும். ஆனா நம்ம அதுக்கு நடந்துக்கிற முறையில அது நம்மகிட்ட நடக்கும். அதாவது நம்ம சரியாக 9 மணிக்கு அடுத்த வால்பாறை ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஏதாவது அனிமல்ஸ் தென்படுமா அப்படின்ட்டு அதோடைய வியூ தான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே இதெல்லாம் வால்பாறையுடைய ஃபாரஸ்ட்டு தான். கரெக்டாக சண்டே மதியானம் வந்தேங்க. சண்டே மதியானம் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் இது ஃப்ரெண்டோடைய ரிசார்ட்டு ஓனாக கட்டியிருக்காரு, அதுக்காக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம இங்கே இப்போ வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு இங்கேருந்து நம்ம சேலம் கிளம்புறோம். பாருங்கள், அதோடைய பேக்குடைய வியூ தான் எல்லாமே காட்டுறேன். கடலைக்கறியும் புட்டு கொடுத்துட்டாரு, அடுத்தது எங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி பாருங்கள், இது வந்து கீழே வீடு, அதே மாதிரி மேலேயும் அப்படியே ஒன்று வந்து அப்படியே தங்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதோடைய வியூ தான் இப்போ நீங்கள் இந்த வால்பாறையில் உள்ள என்னுடைய நண்பர் ரெசார்ட் கட்டியிருக்காரு. அந்த ரெசார்ட்டு கண்டிப்பாக வாங்க, கஜா ரெசார்ட்டு. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு ஆஃபர் போட்டு தரேன். மேலேயும் நீங்கள் தங்கிக்கலாம். இப்போ மேலே வியூ தான் அப்படியே மேலே அப்படியே போட்டிருக்கு. இது மேலே வந்து ஒரு ஆள் தங்குற மாதிரியும் தனியாக அங்கங்கே செட் பண்ணி கட்டியிருக்காரு. மேலே உட்காந்து அழகாக நம்ம ஏதாவது பேசுகிற மாதிரி தூங்குற மாதிரி அழகாகவும் செட் பண்ணியிருக்காரு பாருங்கள்.
வால்பாறையில் பாருங்கள், யானை வந்து அந்த கரண்ட்டு கம்பத்தில் தான் இடித்து அதை வந்து அந்த மரத்தெலாம் தள்ளி விட்ருக்கு பாருங்கள். அதோடைய இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பாருங்கள் நைட்டு எந்தளவுக்கு யானை வந்து வால்பாறையில் அட்டகாசம் பண்ணியிருக்குன்ட்டு. இந்த கேட்டு எல்லாத்தையும் உடச்சி போயிருக்கு யானை. எப்போ உடச்சிதே? நைட்டு எல்லாம் உடச்சி போட்டுருச்சு. நாளைக்கு ரெகுலர் வந்துட்டுருக்கு. சரி சரி சரி. முதல்ல தம்பி வந்து அண்ணா பையில் யாரு இருக்கிறா தம்பி நெக்ஸ்ட் பண்ணா மகிழ்ந்தா